இன்று அரசு பணியில் இருந்து பணி நிறைவு பெறும் ஆர்வீர் நண்பர் அன்பு. அவரு சப் கலெக்டரா போனாலே எங்களுக்கு அன்புதான். அன்புதான். ஜீசஸ் என்ன சொல்றாரு? அன்பு பாராட்டுங்கள் அப்படிலாம் சொல்லல. அவர் அன்பா இருங்கள் அப்படின்னு சொல்ற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அன்பு செய்தல், அன்பு பாராட்டுதல் அப்படின்னா அது ஒரு கடமையா போயிடும். அன்பா இருங்கள்னா எப்பொழுதும் நீங்க அப்படியே இருக்க வேண்டியதுதான். புதுசாலாம் நீங்க அன்பு விலைக்கு வாங்கிட்டு வரலாம் வர முடியாது. அது உங்கள்கிட்டே இருக்கணும். அந்த அன்பா இருங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இலக்கணம் எங்கள் அன்பு. 94, 95 அந்த ரேஞ்சில் தான் இளநிலை உதவியாளரா நல்லாடை பள்ளிக்கு வர்றார். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா. இந்த இடைப்பட்ட காலத்துல வாழ்க்கையில பல்வேறு உயரங்களை பார்த்தாச்சு. எங்க போனாலும் அவருடைய அடிப்படை அன்புதான். யாரை பார்த்தாலும், எப்ப பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியான அந்த பார்வை இருக்குல்ல, அது உலகத்துல எல்லாராலையும் அப்படி பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. நாம உறவினர்கள் ஒரு மாதிரி பார்ப்போம், நண்பர்கள் ஒரு மாதிரி பார்ப்போம், தெரிஞ்சவங்களை ஒரு மாதிரி பார்ப்போம். ஆனா அன்பை பொறுத்த அளவுக்கு எல்லாரையும் சமமாக அவர் எந்த உயரத்துக்கு போனாலும் சொல்லுங்க ஐயா, நான் எப்பயும் உங்க அன்பு தான். நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் சப் கலெக்டர் ரேஞ்சில் என்ன பார்க்காதீங்க, சாதாரணமா பாருங்க, இயல்பா இருங்க அப்படின்னு அந்த ஒரு பாசத்தோடு பழகக்கூடிய பண்பு அவர்கிட்ட இயல்பாவே இருக்கு. அந்த ஜீசஸோட வாசனை இருக்குல்ல, அது அவருக்கு அப்படியே ஃபிட் ஆகுது. இயல்பா எல்லாம். வள்ளலார் என்ன சொல்றாரு? எல்லோருடையும் அன்பு செய்யற அந்த மனநிலை எனக்கு வரமா வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறாரு. புத்தர் என்ன சொல்றாரு? எல்லா உயிரிலிருந்து அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு முகமது நபியும் அதே தான் போதிக்கிறாரு. இயல்பாவே ஒரு மனிதன் அந்த அன்புங்கிற பேசிக் கான்செப்ட் இருந்துச்சுன்னா எல்லாரையும் சமமா பார்க்கிற அந்த இயல்பு தன்மை வந்துடும். இன்று அவரு பணி நிறைவு. அகவை முதிர்வின் காரணமாகத்தான் அந்த இது. ஆனா இன்னைக்கும் அவரு 1995 வந்து ஒரு இளைஞராகத்தான் இப்பவும் இருக்காரு. அந்த துள்ளலோட ஓடக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கு. எத்தனை மாடியா இருந்தாலும் லிப்டர் தேடப்பட்டாரு, ஓடிடுவார். அது மாதிரியான 60 அகவையிலும் அவரால் அப்படி செய்ய முடியுதுன்னா அந்த மனசை அப்படி இளமையா வச்சுக்கிறது தான். நாம வயசாயிடுச்சு அப்படின்னு எப்பயுமே யாரும் நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா பல சாதனையாளர்கள் காலம் கடந்துதான் தங்களோட வாழ்க்கையில பல சாதனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிற, நம்ம நாட்டுல இருக்கிற பொறுப்புகள் இருக்கிற தலைவர்களுடைய வயசை பார்த்தீங்கன்னா 60 சின்ன வயசு. சில நாடுகள்ல திருமணம் ஆகிறப்பதான் வயசு ஒண்ணா. நாம பிறந்ததுல இருந்து பிறந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் ஒரு வயசுன்னு சொல்றோம். ஆனா வயதுக்குள்ளார ஒரு வருஷம் போயிடுது. பிறந்ததுக்கு அப்புறம் 2ன்னு தான் சொல்லணும் நம்ம. ஆனா நம்ம பிறந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் 1ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணிக்கிட்டே வர்றோம். இப்ப 60 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படிலாம் இல்ல. நீங்க எப்ப உங்களை பலவீனமாக உணர்கிறீர்களோ அப்ப உங்களோட இளமையும் போயிடுது, வயசும் போயிடுது. ஆனா எப்பயும் நான் என் வேலையில இருந்து எதையும் பின்வாங்க மாட்டேன். ரெகுலரா செய்யற எந்த வேலையில இருந்து நம்ம வந்து ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அவருக்கு டைமிங் கிடையாது, அவர் வேலையிலும் டைமிங் கிடையாது. ஏன்னா அந்த வருவாய்த்துறையில எப்ப எங்க கூப்பிடுவாங்க, என்ன வேலை பார்க்கணும்னு தெரியாது. குடும்பத்தவே பார்க்க முடியாது. அவங்க அவருடைய துணைவியார் சகோதரி ஆண்டாள் அந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு பொறுப்பா நிர்வாகம் பண்ணலன்னா இன்னைக்கு இவரு இந்த சப் கலெக்டர் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நீ வீட்டுல இந்த பொறுப்பு போனா நீ தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி தான். நீ ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். நேரம் கிடையாது, காலம் கிடையாது. எங்க வேணாலும் தமிழ்நாடு முழுக்க வேலை பார்க்க தயாரா இருக்கணும். இந்த 2 பிள்ளைகளையும் பொறுப்பா வளர்த்து, ஏன்னா நாங்க சின்ன குழந்தையில இருந்து எங்களுக்கு தெரியும். அந்த குழந்தைகளை வளர்த்து அவங்கள படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து நல்ல திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுத்து இன்னைக்கு இந்த சீரோடும் சிறப்போடு இருக்கிறதுக்கு ரொம்ப பேசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரி ஆண்டாள் தான்.
இன்னைக்கு இந்த அன்பை எல்லாருக்கும் தெரியுதுன்னா, நீ மரம் இருக்கும், நீ மரத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். மரத்துக்கு அடியில இருக்கிற வேறு நம்ம கண்ணுக்கு தெரியாது. வேறு இல்லைன்னா ஏது மரம்? அப்ப பேசிக் யாருன்னா ஆண்டாள் தான். இன்னைக்கு அன்பும் ஆண்டாளும் நீங்க அந்த அகரவரிசையில 2 பேரும் அமைச்சிருக்காங்க பாருங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். அது மாதிரிதான் அன்பழகன் எப்படி இருப்பாருன்னா, நதியை போல. நம்ம நதியை எல்லாரும் பார்த்திருக்கோம், ஆனா நதியை நம்ம கவனிச்சிருக்கோமா? பார்த்திருப்போம், ஆனா கவனிக்கல. நதி ஆரம்பிக்கிற இடம் சின்ன இடமா இருக்கும். எல்லா நதியும் சின்ன இடத்துல இருந்து ஆரம்பிச்சு, நீங்க நம்ம காவிரி வச்சுக்கலாம், அது குடகுமலையில ஆரம்பிக்குது, அந்த சின்ன இடம். ஆனா அதுக்கப்புறம் அது வர்ற இடத்த பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய பயணம். எங்கேயுமே நதி முன்னோக்கி தான் போகும், ரிவர்ஸ்ல போகவே போகாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்பழகனும் நதியை போன்றவர் தான். சிறிய வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஒரு நதியை போல வெள்ளம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அவர் சீரான தனது வாழ்க்கை பயணத்துல போயிட்டே இருப்பாரு. நதியோட இன்னொரு குணம் என்னன்னா, அதோட இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும். கடலை போய் சென்றடைகிறது தான் நதியோட இலக்கு. அந்த அன்பும் தன்னோட உயர்வான, அவ்வளவுதான் அதிகபட்சம் உயரம், அதை அடைஞ்சிட்டாரு அவர். இடையில நதி போயிட்டே இருக்கப்போ ஃப்ரீயெல்லாம் இருக்காது பாதை, கல்லு மலை எது வந்தாலும் அதையும் தாண்டி போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு நதிகிட்ட இருக்கு, அன்புகிட்டையும் இருக்கு. இப்ப நதியையும் அன்பையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாத அளவிற்கு தன்னோட வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு செய்தியாக கொடுத்திருக்கிறார். நாம் அதைத்தான் எடுத்துக்கணும். நண்பர்களே, ஓய்வு அப்படின்னு ஓய்ந்து விடாமல், இதுக்கப்புறம் உங்களுக்கு இது இன்னும் இதை தாண்டியான வேலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அதை நோக்கிய பயணத்தில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த திட்டமிட்ட வாழ்க்கை அது முடிஞ்சிருச்சு. டைமிங் வரணும், அவங்கள பார்க்கணும் இவங்களை பார்க்கணும், ஃப்ரீயா இருங்க. எப்ப வேணாலும் எழுந்திரிங்க, நல்லா உழைச்சிட்டீங்க. டீச்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவரோட மெமரி பவர், அவரை பத்தி சொல்லணும்னா அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலான ஒரு மெமரி பவர் உள்ளவர். எங்களோட பயணித்த வேலை பார்த்த எங்க நண்பர்கள், சக நண்பர்கள் யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க, என்ன இருக்கோ, யாரு என்ன இன்கிரிமெண்ட், என்ன எந்த தேதி எப்போ உள்ளதோ சொல்லக்கூடியவர். ஜிபிஎஃப் நம்பர் சொல்லுவாரு, எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய அப்படியே அந்த தகவல் கலைஞர், என்சைக்ளோபீடியா மாதிரியான ஒரு திறமை வாய்ந்த ஒரு நபர். அவருக்கு பணி நிறைவு பாராட்டு கலந்து கொண்டு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி. பொதுவா அரசு ஊழியர்கள் குறிப்பிட்ட காலம்தான் அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது. அந்த ஒரு திட்டமிடல் வேணும். ஒரு அந்த காலத்துல காசி மாநகரம், அந்த காசி மாநகரத்துல அரசனா பொறுப்பேற்றுக்கிறதுக்கு யாருமே முன் வர்றதில்லை. ஏன் வர்றது இல்லைன்னா, அவங்களுடைய டைம், அரசரா நீங்க 5 வருஷம் தான் இருக்க முடியும். 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களா, அவங்களை அந்த கங்கை நதியை தாண்டி அங்க மிகப்பெரிய கொடிய மிருகங்கள் கூட இருக்கிற காட்டுல கொண்டு விட்டுருவாங்க. அந்த மிருகங்களோட போராடி அவர் இறந்து போக வேண்டியதான். ஆனா உங்களுக்கு 5 இயர்ஸ் அரசனா அந்த நாட்டோட இருக்கிறதுக்கான தகுதி கொடுத்துருவாங்க, பவர் கொடுத்துருவாங்க. யாருமே முன் வரல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும், நான் அந்த நாட்டுக்கு அரசனா வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. சரி அப்படின்ட்டு பொறுப்பு கொடுத்துடுறாங்க. 5 வருஷம் அந்த நாட்டுக்கு ஜம்னு அரசனா இருக்காரு. 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவரை நாடு கடத்தணும்ல, கங்கை நதியில கடத்தி அங்க போய் காட்டுல விடணும்ல, அதற்கான விழா நடக்குது, கங்கை கரையில நடக்குது. அவர் பார்த்தா சாதாரணமா அகனம் முடிஞ்சிச்சே அப்படின்னு ஸ்லோகமா இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா உட்கார்ந்துருக்காரு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. தலையெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு, கிரீடம் வச்சிருக்காரு, என்னமோ வச்சிருக்காரு, அதுல ரொம்ப ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. போறவரு சாவ போறாருங்கிறது தெரியும் அவருக்கு எல்லாருக்கும். ஆனா இவரு ரொம்ப மகிழ்ச்சியா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணுமே புரியல, யாருக்குமே புரியல. சரி, ஏதாவது தொலைஞ்சு போறான்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் மெதுவா இறங்கி படகுல போய் உட்கார்றாரு. படகு ஓட்டிட்டு போறான். படகு ஓட்டிக்கு அந்த சந்தேகம் இருக்குல்ல, பல பேரை அழைச்சு கொண்டு உத்தவன். அந்த பல பேர் எப்படி போயிருக்காங்கன்னா அழுது புலம்பிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா இவன் மகிழ்ச்சியா போறானே அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், எல்லாரும் நான் அழுது புலம்பிதான் பார்த்து பழக்கம், ஆனா நீங்க எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா போறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த படகோட்டிகிட்ட சொல்றாங்க அரசன், நான்
இந்த நாட்டுக்கு பொறுப்பேற்று 5 வருஷம் ஆச்சு. முதல் வருஷம் ஒரு 1000 வீரர்கள் அந்த காட்டுக்கு அனுப்பி அந்த காட்டுல இருக்கிற கொடிய விலங்குகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அடுத்த வருஷத்துல காட்டை சீர்படுத்துறதுக்கு தேவையான ஆட்கள் அனுப்பி காட்டை சீர்படுத்திட்டேன். அடுத்த வருஷத்துல எனக்கு தேவையான பங்களாவை கட்டிட்டேன். அடுத்த வருஷத்துல அங்க என் நாட்டையே உருவாக்கிட்டேன். எனக்கு கொடுத்த 5 வருஷத்துல எனக்கான வசதிகள் அனைத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்ப நான் காட்டுக்கு போல என் நாட்டுக்கு போறேன். வேணா நீங்க வாங்க, உங்களுக்கு அரசவை படகோட்டி பதவி வேணா தர்றேன் அப்படின்னு அந்த அரசன் சொன்னானா, இதுவும் நம்ம வாழ்க்கையும் ஒண்ணுதான். உங்க எல்லாருக்கும் 30 வருஷம் 35 வருஷம் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளார நீங்க என்ன பண்றீங்க, உங்க எதிர்காலத்தை எப்படி வடிவமைச்சுக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு எப்படி திருமணம் பண்ணி வைக்கிறீங்க, வீடு எப்படி கட்டிக்கிறீங்க. சில பேர் ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை வச்சு வீடு கட்டணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், மிகப்பெரிய கனவுகளோட வருவாங்க. உங்களுக்கு இயல்பா ஒரு புது காரோ பைக்கோ வாங்கினீங்கன்னா அதுல 90% டயர் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பஞ்சரே ஆகாது. இந்த லாஸ்ட் 10% டயர் ஒட்டிட்டு இருக்கப்பதான் பஞ்சர் ஆகும். அது மாதிரி தான் அரசுடைய வாழ்க்கை. நம்ம ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு போக போகத்தான் நமக்கு தேவையான தேவைகள் அதிகமா இருக்கும், பிரச்சனைகள் அதை தாண்டி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஆகவே தோழர்களே, எங்களது ஆரோக்கிய தோழர் அன்பழகன் அவர்களின் வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை நாமும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் சிறப்பான வாழ்க்கை வாழ நீங்களும் சரி தயாராக இருங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.